டாக்டர் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜா நம்மோடு இருக்கிறாங்க. தாவேகாவினுடைய தற்போதைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். வணக்கம் சார். வணக்கம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. ஒரு டாக்டர், ஐஆர்எஸ் ஆபீசர், அடுத்து பொலிட்டீஷியன். எப்படி இந்த பயணம்? எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி. இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 12ஆம் படிக்கிறப்ப அந்த வகுப்புல பொது தேர்வுல மாநிலத்துல 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் எடுத்தேன். ஓகே. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். என்னவாக ஆக விருப்பம் அப்படிங்கிறப்ப நான் என்னோட பதில் என்னவா இருந்ததுன்னா, மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்ய அருண்ராஜ் விருப்பம் அப்படின்னு தான் ஒரு நியூஸ் ஐட்டமே வந்து. மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்ய. ஆமா. லூசு. ஆமாயா. அதுல ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதுல ஒரு மெடிசனோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடோ கண்டுபிடிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருந்தது. என்ன புண்டை கண்டுபிடிச்சு அவரோட எப்படி சார் மீட் விஜய் கூட எப்ப பாலிடிக்ஸ் பத்தி பேசணும்? அவருக்கு இது வந்து ஒரு திடீர்னு எடுத்த முடிவுலாம் கிடையாது. அவரு இப்ப இருக்கிறதுக்காக ரொம்ப நாள் நீண்ட காலமா அவரே தயார்படுத்திட்டு தான் இருந்தாரு. திமுக தான் இப்ப முதன்மை எதிரி. கண்டிப்பா. தாவேகாக்கு கண்டிப்பா. அவனுக்கு தான் மண்டல் அடிபட்டு மரக்கணிச்சுன்னு தெரியுங்களா? இதுவும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சா விஜயோட? இதுவும் நீங்க பேசுனீங்களா 2020ல இருந்தே? ஒரு எதிர்கட்சி அரசியல் செய்யறப்ப அறம் என்னன்னா, ஆளும் கட்சியினரை நோக்கி தான் கேள்வி எழுப்பணும். அந்த அடிப்படையில இப்ப எங்க திமுக எங்க அரசியல் எதிரியாக இருக்கிறது. கொள்கை எதிரி பாஜகன்றோம். ஆனா பாஜகவை பத்தின விமர்சனம் மட்டும் எல்லாம் அமைதியா இருக்காங்க. தாவேகளை எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கே பிரச்சனைனா கூட பேச மாட்டாங்களே என்ற விமர்சனம். கண்டிப்பா அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப முதல் மாநாட்டில் வந்து உங்க மாநிலத்தில் ஆள்றவங்க, ஒன்றியத்தில் ஆள்றவங்க 2 பேரையும் வந்து எதிரியா வந்து சித்தரிச்சு வந்து உறுதியாக சொல்ற துணிச்சல் யாருக்குங்க இருக்கு? கரெக்ட். எப்படி நீங்க விமர்சிக்கிற அளவுக்கு பாஜக இது கேட்டது கரெக்டான கேள்வி. இப்ப மாநில தேர்தல் தானே வருது. ஓகே. அதனால திமுக தான் இப்போ கண்டிப்பாமா. ஏய் என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? வா மாறு வேஷம் தான். தெரிஞ்சு போச்சா? நீங்க பேசுறீங்க சார் நிறைய விஷயங்கள்ல. திருப்பரங்குன்ற இஷ்யூவா அப்போ செய்தியாளர்கள் எழுப்புற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. விஜய்கிட்ட இருந்து அப்படியான அறிக்கையோ, அவர்கிட்ட இருந்து ஒரு பேச்சோ, இல்ல வேறு தலைவர்களோ பேச மாட்டாங்களே அப்படின்ற யார் யார் எப்ப பதில் சொல்லுமோ அப்ப கண்டிப்பா நாங்க எல்லா இஷ்யூஸ்க்கும் நாங்க ஓகே பதில் அளித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஓகே. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. திமுக அதிமுக சரணடைஞ்சிட்டாங்கன்னு திருப்பி இவங்கள வந்து விமர்சிக்கிறீங்களே தவிர பிஜேபி செய்த ஒரு விஷயத்தை நேரடியா இன்னைக்கு சுட்டி காட்டி எதுவுமே விமர்சிக்க மாட்டேன்றீங்களே. வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது? அது விமர்சிக்கக்கூடிய களம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இப்படி பேசுறது அரசியல் மேடை வேற, மனசுல மேடை கிடையாது. இருக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல எல்லாம் பார்த்து தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி படிக்க. இந்தியாவிலேயே பெட்டர் ஸ்டேட் தமிழ்நாடு. பெட்டரா இங்க ஹெல்த் சிஸ்டத்துல இருந்து, எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்து எல்லாத்துலயும் பெட்டரா தானே நம்ம இருக்கிறதா சொல்றாங்க. டிவிகேல இருக்குங்கிறதுனால திமுக பண்றது எல்லாத்தையும் நான் வந்து எதுவுமே பண்ணல. இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல நாங்க சொல்ல வரல. நான் முடிவு பண்ணிட்டேன். தப்பிக்கலானா ஒத்துக்கலான்னு. இப்போ ஒரு ரோடு வந்து 100 கோடியில போட முடியும்னா அது வந்து 130 கோடிக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு செலவாகுது. 1 கோடி நீ பார்த்த ஏன் ஊழல் பண்றீங்கன்னா தாம் ஒன்றிய அரசு ஒண்ணு நிதி கொடுக்கலன்னு காட்டாதீங்க. இப்ப ரொம்ப யோக்கியம். நீ உருட்டல. நீங்களும் ஒன்றிய அரசுனே சொல்றது நியாயமான்னு பாஜக தரப்புல இருந்தும் மத்தவங்களும் கேட்கறாங்க. அங்கிள் எல்லாம் ஓகேதான். சும்மா உங்க முன்னாடி இன்னொரு பக்கம் நீங்க பாஜகவையும் விமர்சிக்கிறது இல்லது, அவங்களுக்கும் பிடிக்காத விஷயங்களை இந்த மாதிரி ஒன்றிய அரசுன்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுங்கிறது இன்னும் நெருக்கடிகள் எல்லாம் அதிகமா கொடுக்கும். 2 பக்கம் இருமுனை தாக்குதல், பலமுனை தாக்குதலுக்குள்ள உள்ளாவீங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நெருக்கடிக்காகவோ அதை நாங்க பாதையை மாற்ற முடியாது. எது சரியோ அதை செய்யறோம், அவ்வளவுதான். இதுல நெருக்கடி உண்டாகுதுன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். கூட்டணி சார் கூட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. போனா நல்லது, திமுகவை தான் வீழ்த்தணும்ன்றது எண்ணம் ஆயிடுச்சு. அப்போ வீழ்த்தலாம்ல, அதுக்கு கூட்டணி போனா வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அவங்களும் கூப்பிடுறாங்க, ஓப்பன் ஹேண்ட்ல எவ்வளவு கூப்பிடுறாங்க. ஏன் மாட்டேன்றீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கொள்கை நிலைப்பாட்டுல ரொம்ப சமரசம் இல்லாம அதே நிலைப்பாட்டுல தான் இருக்கும். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நானே அமைச்சர் எடுத்து போச்சு. இப்போ சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்தாரு, தாவேகால இணைஞ்சார். அந்த மாதிரியான நபர்கள் வர்றது எந்த அளவுக்கு பலமிக்க ஒரு விஷயத்தையே கொடுக்குது? கண்டிப்பா அது பெரிய பலமா. மாமா எங்க நீ முறை இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்படி வராங்க, வரும் பொழுது உள்ளுக்குள்ள பிரச்சனையாகாதா? ரொம்ப நாளா விஜய் கூட இருக்காங்க, ரசிகர் மன்றத்துல இருந்து செயல்பட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு போகுதுன்ற எண்ணம் எல்லாம் வராதா? உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்?
ஒன்றும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. இப்ப இந்த தேர்தலில் விஜய் அவர்களையும் எதிர்பார்க்கலாமா சார்? களத்துல நேரா நிப்பாரு. அவர் தாங்க முதல் வேட்பாளர். எங்கள்கிட்ட அவர் ஆர்மியில வந்து அவர் தான் முன்னாடி இருப்பார். திடமாகத்தானே இருக்கிறீர்கள். கண்டிப்பா போட்டிடுறாரு. கண்டிப்பா போட்டிடுறாரு. எந்த தொகுதி சார்? சஸ்பென்ஸ். மக்களே, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்னம்மா இருக்கு ஆண்டவன் என்னை சோதிக்கிறான்னு தெரியல. ஏன்டா நானா நல்லவனாடா? நான் ஒரு குடிகாரன், முள்ள மாதிரி பைய, முடிச்சவிக்கு பைய, கெட்ட பையன்டா. என்ன மயிருக்குடா சோதிக்கிறான். சீமான் அவர்கள் வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. சீமான் அவர்கள் மிக கடுமையா விமர்சிட்டு இருந்தாரு. நாம் தமிழர் கட்சியும் தாவேக கடுமையா விமர்சிட்டு இருந்துச்சு. இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல இனி விமர்சிக்காதீங்க, நம்மளுடைய கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை, அவங்க இன்னொரு 10-15 வருஷம் ஆகும் இந்த நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ற அளவுக்கு வர்றதுக்கு. அதாவது எங்க லெவலுக்கு இன்னும் இவங்க வரலன்ற அந்த துணி. யார் எந்த லெவல்ல இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். வெங்காயம் இப்ப நீங்க தான் அவாய்ட் பண்றீங்க அவங்கள பத்தி பேசாம. உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. இந்த தேர்தலில் எதிர்ப்பு வந்து 2-3 முனைகளா பிரிஞ்சுதுன்னா இது இயல்பா ஆளும் கூட்டணிக்கு சாதகமாயிடும்ன்ற ஒரு வாதம் வருது. அப்போ அந்த சூழலை எப்படி சமாளிப்பீங்க? எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே 1977ல 4 முனை போட்டி நடந்தது. ஆனா அப்ப எம்ஜிஆர் ஆளுங்கட்சியை உடைச்சிட்டு இல்ல வந்தவர், அதோட கேடர்ஸ் தானே அங்கேயும் வந்தாங்க. இப்ப மட்டும் எப்படி? இப்ப யாரு திமுக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள்லாம் யாரு? இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? என்னது தூமண்ணுங்க சார். நல்ல சகன வைக்க. ஏன் மாவட்ட தலைமையில ஒரு குறை சொல்லு பாப்போம். ஒரே ஒரு குறை. பெண் நிர்வாகிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் தாவேக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. ஏன் மாவட்ட தலைமையில ஒரு குறை சொல்லு பாப்போம். ஒரே ஒரு குறை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.